ஸோ ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை சம்மன்ஸ் அனுப்பப்படும் கோர்ட்ல இருந்து. இப்போ ஒரு கேஸ் கொடுத்தா அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா, ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், இந்த மாதிரி ட்ரையல் நடத்தணும், எவிடன்ஸ் கொண்டு வரணும், மீடியேஷன், கவுன்சிலிங், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே போகாம இவங்க வெறும் கோர்ட்டுக்கு வரல, தாக்கல் பண்ணல. அப்போ அதை எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க பண்ணதை இவங்க ஒத்துக்கிட்டாங்க, இவங்க வர விருப்பப்படலை அப்படிங்கிறதுல அன்கண்டஸ்டட் எக்ஸ் பார்ட்டி டிகிரின்னு சொல்லுவோம். தொடர்ச்சியாக 2 வருஷம் ஒன்றுமே, ஒரு 2 பேருக்கு இடையில ஒன்றுமே இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, அவனும் பேச மாட்டேங்கான், இவளும் இந்த பொண்ணும் அவன்கிட்ட பேசலை அப்படின்னா அந்த 2 ஆண்டுகள் அவங்களுக்குள்ள எந்த தொடர்புமே இல்லைன்னா கூட அது திரும்ப கண்டினியூ பண்ண வேண்டியதில்லை. 2 பேரும் முதல்ல திருமணம் பண்ணும்போது ஒரே மதம்னு வச்சுக்கோங்க, அப்போ வேறு மதத்தில் மாறுகின்ற போது அதையும் அதனுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பின்பற்றணும், அது அவங்களால முடியாது, ஒருத்தரை கட்டாயப்படுத்த முடியாது ஒரு மதத்தில். அப்போ அந்த மத சம்பிரதாயங்களை அவங்களுக்கு பிடிக்கல, நான் விலகிக்கிட்டதுனாலும் இந்த ஒரு தரப்பு விவாகரத்தை கோர முடியும். இப்படி பல காரணிகள், 8 காரணங்களை சட்ட அடிப்படையில் சொல்கிறாங்க. அதன்படியாக ஒரு தரப்பு விவாகரத்து பெற முடியும். வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றோட நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திருமணம், விவாகரத்து, ஜீவனம்சம், குழந்தை தத்தெடுப்பை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இதை பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக சங்கரன் சார். சார் has more than 20 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட கீதா பிரியா மேம் இருக்காங்க. மேம் ஹாஸ் மோர் தென் 20 years of experience in civil, criminal, matrimonial and cyber security. வணக்கம். வணக்கம் சார். நம்மளுடைய ஷோவில் நிறைய வாட்டி கண்டெஸ்டட் டிவோர்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் டிவோர்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ கண்டெஸ்டட் டிவோர்ஸ் போடுறது மூலிமா என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் அந்த கப்பலுக்கு இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். அதாவது கண்டெஸ்டட் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தரப்பு ஒருவருடைய மற்றவருடைய சம்மதம் இல்லாமல், ஒரு தரப்பு கணவனோ மனைவியோ, கணவன் மனைவி சம்மதம் இல்லாமலோ, மனைவி கணவனுடைய சம்மதம் இல்லாமலோ ஒரு தரப்பு விவாகரத்தை தான் ஒன் சைடட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவல் கன்சென்ட்டுங்கிறது 2 பேருமே பிரிகிறோம் என்று சொல்லி அதில் ஒரு அதை அதுக்கான எழுத்துப்பூர்வமாக நாங்கள் மனம் ஒத்து பிரிகிறோம், எங்களுக்குள்ளே இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் கொடுத்துருதோம், இந்தந்த நிர்பந்தத்தோடு நாங்கள் குழந்தையை இவங்களே வளர்க்கட்டும் இல்லை அவரே வளர்க்கட்டும், இது மாதிரியான இதை சொல்லி பிரிவது 2 பேரும் மியூச்சுவல் கன்சென்ட்னு பேர். ஆனால் ஒரு தரப்பு மட்டுமே அதிலிருந்து விவாகரத்து பெற்றுக்கொள்வது என்பது சில சூழ்நிலைகள், ஒரு 8 விதமான சூழ்நிலைகளில் சட்டம் சொல்கிறது. எல்லா சட்டங்களுமே, அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்டு, இஸ்லாமியர்களுக்கு அந்த முஸ்லீம் லா, அதே போல் 2 மதத்தில் இருந்து அந்த 2 பேரும் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இல்லை காதல் திருமணம் புரிந்தால் அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வருது. இப்படி அப்புறம் டைவர்ஸ் ஆக்டு, இப்படி சட்டங்கள் இந்த 4 சட்டங்களும் அதை பற்றி சொல்லுகிறது. ஒரு 8 விதமான காரணிகள் இந்த ஒரு தரப்பு விவாகரத்து. எப்படின்னா க்ரூவல்ட்டி, கொடுமை, இந்த மனைவிக்கு கொடுமை இழைக்கப்படுது. கொடுமை இழைச்ச உடனே அந்த மனைவி என்ன பண்ணுறான்னா தாங்க முடியாமல் உடனடியாக நீதிமன்றத்தில் மனு செய்து விவாகரத்து கேட்கலாம், டிவி ஆக்டில் போகலாம், அவன் மேலே என்னென்ன கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாமே எடுக்கலாம், தக்க ஆதாரங்களை கொடுக்கலாம். அதில் அவங்கள கவுண்டர் பெட்டிஷன் போட சொல்லும். முதல்ல இவங்க மனு போட்டவுடனே அதுக்கு பதில் மனு, அது போட்டவுடனே அந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு ஆர்கியூமெண்ட் தான். இதில் வேறு எஸ்டாப்ளிஷ் அவங்கள்ட்ட எதுவுமே இது பண்ண வேண்டியதில்லை. ஒரு தரப்புக்கே விவாகரத்து வழங்குவதற்கு நீதிமன்றம் திருப்தியாக கருதுமானால் தேவையான ஆதாரங்கள் இருக்குன்னா டிவோர்ஸ் கொடுத்துடலாம், ஒன் சைடட். அதே மாதிரி அடல்ட்ரிங்கிறது 2 பேருக்குமே பிறன்மனை புணர்தல். இதில் தகாத ஒரு உறவு 2 பேருக்கும் இல்லீகலாக இருக்கிற பட்சத்தில் அவங்க சேர்ந்து வாழ முடியாது. இந்த காரணத்தை வைத்தும் அதை நிரூபித்தால், நீதிமன்றத்தில் நிரூபித்தால் இந்த ஒன் சைடு ஒரு தரப்பு விவாகரத்து கோர முடியும். அதே மாதிரி ஒரே குடும்பத்தில் 2 ஆண்டுகள் டெசஷன் சொல்லக்கூடியது தொடர்ச்சியாக 2 வருஷம்
ஒன்றுமே ஒரு 2 பேருக்கு இடையில் ஒன்றுமே இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, அவனும் பேச மாட்டேங்கான், இவளும் இந்த பொண்ணும் அவன்கிட்ட பேசலை அப்படின்னா அந்த 2 ஆண்டுகள் அவங்களுக்குள்ள எந்த தொடர்புமே இல்லைன்னா கூட அது திரும்ப கண்டினியூ பண்ண வேண்டியதில்லை. அதை நிரூபிக்கின்ற பட்சத்திலையும் இந்த ஒரு தரப்பு விவாகரத்து வழங்க முடியும். அதே மாதிரி மதமாற்றம், அந்த பெண் ஒரு மதம், 2 பேரும் முதல்ல திருமணம் பண்ணும்போது ஒரே மதம்னு வச்சுக்கோங்க, அப்போ வேறு மதத்தில் மாறுகின்ற போது அதையும் அதனுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பின்பற்றணும், அது அவங்களால முடியாது, ஒருத்தரை கட்டாயப்படுத்த முடியாது ஒரு மதத்தில். அப்போ அந்த மத சம்பிரதாயங்களை அவங்களுக்கு பிடிக்கலை, நான் விலகிக்கிட்டதுனாலும் இந்த ஒரு தரப்பு விவாகரத்தை கோர முடியும். அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ, அப்போ அவங்களோட வாழ முடியுமா? அப்போ இன்னொருத்தரோட சம்மதத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஒரு தரப்பு விவாகரத்தை மனு செய்து நீதிமன்றத்தில் பெற முடியும். அதே மாதிரி இந்த எய்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது, வீடின்னு சொல்லக்கூடிய வினரல் டிசீஸ், இது மாதிரி ஒரு கொடுமையான நோய்கள், அந்த நோய்கள் இருந்தாலும் அவங்களால தாம்பத்தியங்கள் இது பண்ண முடியாது. அது மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய்கள்லாம் இருக்கிற போது என்ன செய்ய முடியாது, அதுவும் விலக வேண்டியது வந்துடும். அதே மாதிரி 7 ஆண்டுகள் தொடர்ந்து ஒருவர் காணாமல் போயிருந்தால் சட்டமே சொல்லுது அவர் உயிரோடு இல்லை என்று சட்டம் ப்ரிசம்ப்ஷன் பண்ணுது. அப்போ அந்த மரணம் தெரியாத நிலையில் இருக்கு இல்லையா, 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு நபர் காணாமல் போயிருந்தால் அந்த கிரவுண்டை வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு தரப்பு என்ன பண்ணலாம், அந்த மனைவியோ இல்லை கணவனோ யார் காணாமல் போயிருக்காங்களோ அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு செய்து விவாகரத்து பெற முடியும். அதே மாதிரி இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் திரும்ப சேர்ந்து வாழணும்னு ஒருத்தர் மனு போடுறாங்க, 2 பேருக்கும் பிரச்சனை விவாகரத்தில், அந்த ரெஸ்டிடியூஷன் ஆர்டர் இருக்குன்னு வைங்க, நீதிமன்ற ஆர்டர், அதை அந்த ஆர்டரை சரியாக நடைமுறைப்படுத்தலை, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலை, அதை அவமதிக்கிறாங்க, அந்த ஆர்டர் படி அவங்க செயல்படலைன்னா இருமை அவங்க கூட கூடி வாழ முடியாதுங்கிறதுல ஒரு தரப்பு விவாகரத்து வாங்க முடியும். இப்படி பல காரணிகள், 8 காரணங்களை சட்ட அடிப்படையில் சொல்கிறாங்க. அதன்படியாக ஒரு தரப்பு விவாகரத்து பெற முடியும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மேம், இப்போ அன்கண்டஸ்டட் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன மேம்? இப்போது நீதிமன்றத்துக்கு வரும்போது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது 2 தரப்பு இருக்காங்க இல்லையா, பெட்டிஷனர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க. இப்போ கணவனோ மனைவியோ, இப்போ மனைவி கணவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்கன்னா கோர்ட் வழியாக ஒரு நோட்டீஸ் போகும். அதாவது இந்த நாலேஜுக்கு இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்காங்க, இந்த செக்ஷனில் தான் க்ரூயாலிட்டி, டிசர்ஷன், இந்த மாதிரி இந்த 8 கிரவுண்டில் ஏதோ ஒரு செக்ஷனில் உங்கள் மேலே நாங்கள் கோர்ட்டில் கேஸ் தாக்கல் பண்ணியிருக்குன்னு அந்த கன்சர்ன் பர்சனோட வீட்டுக்கு நாலேஜுக்கு போகணும். இதை நோட்டீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த கன்சர்ன் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த நீதிமன்றத்துக்கு வரல, அதாவது அந்த பெட்டிஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கி அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு நம்மளோட கோர்ட்டுக்கு வந்துடுது, இவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஆனால் பர்டிகுலர் டேட்டுக்கு வரல. ஸோ ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை சம்மன்ஸ் அனுப்பப்படும் கோர்ட்லேருந்து. ப்ரைவேட் நோட்டீஸும் எடுப்பாங்க. இதெல்லாம் மீறி வரல அப்படின்னா இவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சான்றிதழ், கல்யாணம் நடந்த இன்விடேஷன், அதுக்கப்புறம் அந்த சான்றிதழ், பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், மேட்ரிமோனியல் ஹோம், என்னென்ன ப்ரூஃப் போட்டிருக்காங்களோ இதுக்கான ப்ரூஃப் அஃபிடவிட்டில் கூப்பிட்டு எவிடன்ஸ் எடுத்து அந்த கோர்ட்டில் இவங்க வரல, அதாவது இப்போ ஒரு கேஸ் கொடுத்தா அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா, ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், இந்த மாதிரி ட்ரையல் நடத்தணும், எவிடன்ஸ் கொண்டு வரணும், மீடியேஷன், கவுன்சிலிங், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே போகாமல் இவங்க வெறும் கோர்ட்டுக்கு வரல, தாக்கல் பண்ணல. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறோன்னா அவங்க பண்ணதை இவங்க ஒத்துக்கிட்டாங்க, இவங்க வர விருப்பப்படலை அப்படிங்கிறதுல அன்கண்டஸ்டட் எக்ஸ் பார்ட்டி டிகிரின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அ டிகிரி. அந்த மாதிரி டைவர்ஸ் கொடுக்கறது தான் அன்கண்டஸ்டட் டிவோர்ஸ். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நான் கோயம்புத்தூர்லேருந்து கவிதா பேசுறேன். சொல்லுங்க கவிதா, உங்களுக்கான சந்தேகம். மேம், நான் 2 இயர்ஸ் தான் நான் அதெல்லாம் வீட்டு தனியாக தான் இருக்கேன். ஓகே. எனக்கு 2 குழந்தைங்க, 9 வயசுல பையன் 6 வயசுல பொண்ணு. ஓகே. என் கூட இருந்தாங்க. இப்போ அப்ப அவங்க திருச்சியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஓகே. இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டாரு. ஓகேம்மா.
நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போனேன், யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல எனக்கு. ம் அதனால வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து HCP ஃபைல் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து என்னன்னா அது அது என்ன ப்ராசஸ், நான் ஃபைல் பண்ணாலும் இப்போ எதுவுமே லீவு அது இது அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ கேஸ் நம்பர் அந்த மாதிரிலாம் வராதா மேம் அந்த HCP அந்த இதுக்கு? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா கவிதா மேடம் சொல்லுங்கள், இப்போ என்ன பிரச்சனை சொல்கிறீங்க? எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? சார் 2 குழந்தைங்க சார். சரி, HCP எதுக்காக போட்டிருக்கீங்கம்மா? சார் இப்போ கான்டாக்டே இல்லை, காமிக்கிறது இல்லை, என்ன பார்க்க விடுறது இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு குழந்தைய கூட்டிகிட்டு போய்? 3 months ஆச்சு சார். ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 month கம்மி. உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் குழந்தைய கூட்டு போனாரா? இல்ல சார், அதாவது நான் பர்த்டே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடல. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கீங்களா? நீங்கள் யார் வீட்டில் இருக்கீங்க? நான் அம்மா வீட்டுல இருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கீங்க. அவர் இருக்கிறது எவ்வளோ தூரம் உங்கள் வீட்டில் இருந்து? 5 hours வேற ஊர்ல இருக்காரு. சரிங்க, அதான் எவ்வளோ தூரம் அங்கே போய் அவங்க குழந்தை அங்கே இருக்காங்களாங்கிறத முதல்ல வந்து உறுதி செஞ்சீங்களா? இருக்காங்க சார். நான் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு வந்தேன் சார். அதுக்கப்புறம் அவங்க அலோ பண்ணல, போனும் எடுக்கிறது இல்ல, வந்தாலும் அதாவது நாங்க இல்ல வீட்டுல இல்லன்னு சொல்லிடுறாங்க. இதுல என்னன்னா HCPங்கிறது வந்து குழந்தைய வந்து காணாமல் கடத்திட்டு போனாலோ உங்களுடைய அனுமதி இல்லாம கொண்டு போயிட்டாரு, நீங்க இல்லாதப்போ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த HCP போட்டதுல உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. இப்போ உங்கள் அனுமதியோடு போயிட்டு இப்போ குழந்தைய அங்கே இருக்குங்கிறத உறுதி பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ப்ராப்பராக அந்த HCPயில் வந்து எங்கிட்ட தான் இருக்குது, பெர்மிஷனோடு தான் வாங்கிட்டு வந்து நாளைக்கு கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா அதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு அதில் வந்து பலன் கிடைக்காது. நீங்கள் வந்து குழந்தைய நீங்களே பராமரிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது விவாகரத்து உங்களுக்குள்ளே வேறு ஏதாவது கோர்ட்டில் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? குடும்பத்துல வந்து இதுக்கு முன்னாடி நான் கஸ்டடி கேஸும் போட்டிருக்கேன் சார். சைல்ட் கஸ்டடி கேஸும் போட்டிருக்கீங்க. டிவோர்ஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படிதானே? ரைட். அதுல என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அது வந்து பிப்ரவரி மாசம் ஃபர்ஸ்ட் ஹியரிங் சார். ஹியரிங் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆரம்பிக்கவே இல்லை சார். அதான் அதில் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? யாரிடம் அந்த குழந்தை வளர்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும், சரியா? அப்பாட்ட வளர்ந்தா அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா, அம்மாட்ட வளர்ந்தா நல்லா இருக்குமா, 2 பேர்ட்டையும் பொருளாதாரம் இருக்குங்கிறத மட்டுமே வச்சு கோர்ட்டு முடிவு பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தையோட உண்மையான அதோடைய வெல்ஃபேர் தான் பார்ப்பாங்க. அது நீதிமன்றம் முடிவு பண்ணும், புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் நீங்கள் வழக்கை வந்து நீங்கள் தான் அதை பராமரிக்கணும் வளர்க்கணும்னா அதுக்கான ஆதாரங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். அவரும் வந்து மனு போடுவார், நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அதனால் நீதிமன்ற உத்தரவை தான் நம்ம அதுக்கு எதிர்நோக்கி இருக்கணும். ரைட், ஓகே சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து சீரியா தாலுகா கணேசமூர்த்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். அதாவது மேடம், எங்க அண்ணன் வந்து முத மனை இருக்கும்போது 2வது மனை இட்டு வந்தாப்படி. ஓகே. அவங்க முத மனைக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் நானு. ஓகே. 2வது வாரிசு சர்டிஃபிகேட் அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே. அது அவங்க வந்து செல்லுமா செல்லாத மேடம் இது. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். ஐயா, அவங்க எப்போ இறந்தாரு? அவர் இறந்து 1 வருஷம் ஆகுது மேடம். 1 வருஷம் ஆகுதுங்களா? இப்போ 2 பேருமே வந்துட்டு வைஃப்னு சொன்னா எத்தனை பசங்க இருக்காங்க? அவங்களுக்கும் குழந்தை இல்லை, இவங்களுக்கும் குழந்தை இல்லை மேடம். ஸோ இப்போ நீங்கள் வாங்குற சர்டிஃபிகேஷனில் வந்து குழந்தை இல்லைன்னு லீகல் ஏர்ல இந்த 2 மனைவி பேர் போட்டு தான் வாங்குறீங்க. ஆமா மேடம். தனித்தனியாலாம் வாங்காதீங்க. ஒரு லீகல் ஏர்னா அவர் முதல் மனைவி 2வது அப்படின்னு சொல்லி இப்போ 2வது மனைவியை எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாரு? சம்மதத்தோடவா? சம்மதத்தோட திருமணம் பண்ணல மேடம். அவர் வந்து அவங்க இருக்கும்போதே இழுத்துட்டு வந்துட்டாரு. அவங்களுக்கு புள்ள இல்ல. ஓகே. அதனால இவங்களுக்கு புள்ள இல்ல. இப்போ வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தா அப்படி ஒரு 10-15 வருஷம் இருந்தா அப்படி. ஓகே. அவங்க ஒரு புள்ளை, அவங்க அக்கா புள்ளை வந்து வளர்த்துட்டு இருந்தாரு எங்க அண்ணா. ஏதாவது அடாப்ஷன் ஏதாவது பண்ணியிருந்தாரா?
அடாப்டர் ஏற்பட்டிருக்கானா அவங்க வாரிசு சர்டிஃபிகேட் மற்ற எல்லா பொருளும் அந்த பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்காரு, இவங்ககிட்ட வாரிசு சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது. சரி, இப்போ என்னன்னா நீங்க வந்து லீகல் ஏர் சர்டிபிகேட் அப்படின்னு கேட்டனா அவரோட வாரிசுகளுக்கு தான் வாரிசு சான்றிதழ் கொடுப்பாங்க. இப்போ அவரோட முதல் மனைவின்னு இருக்காங்கல்ல, அந்த மனைவின்றவங்களுக்கு மட்டும்தான் அங்க லீகல் ஏர்ல சர்டிபிகேஷன் சான்றிதழ் வழங்கப்படும். இரண்டாவது மனைவியோட திருமணம்ன்றது இவங்களை விவாகரத்து பண்ணி இவங்களை திருமணம் பண்ணியிருந்தாதான் நீங்க அது உள்ள கொண்டு போக முடியும். ஆமா, புரியுதுங்களா? அப்புறம் எப்படி அவங்க அப்ளை பண்ணுவாங்க மறுபடியும்? அவங்க அப்ளை பண்ணி ஈவோ கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க அப்ளை பண்ணி அது நீங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம், கோர்ட்ல வந்து நீங்க தாக்கல் பண்ணலாம், மனுவாவே தாக்கல் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது தரணும்னு ஏதாவது செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காரா, சொத்துக்கள் ஏதாவது? அது எதுவுமே கொடுக்கல மேடம். எதுவுமே இல்லையா? அவங்க உரிமைக்காக அவங்க வந்து இப்ப கேக்குறாங்க. ஆமா ஆமா. சரி, ஆனா வந்து முதல் மனைவிக்கு தாங்க உரிமை இருக்கு. அந்த மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு இந்த மனைவியோட வந்தாங்கன்னா தான் லீகல் ஹேருக்கு நீங்க போய் கேட்க முடியும். அந்த மாதிரியான தவறான செயல்கள் பண்ணாங்கன்னா நீங்க கோர்ட்ல நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம். ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. மற்றொரு காலர் இருக்காங்க, உங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? பேர் வேண்டாமா, நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? ஒரு கேஸ், டைவர்ஸ் கேஸ் 10 வருஷமா நடக்குது மேடம். இன்னும் ஒரு தீர்ப்பு வர மாட்டேங்குது. ஓகே மா, தொடர்ந்து பேசுங்கம்மா. என்னம்மா சொல்லுங்கம்மா. அதாங்க, இதுக்கு ஒரு தீர்வு வர மாட்டேங்குது. அவங்க எதையாவது ஒரு கவுண்டர் போட்டு இதுக்கு ட்ரையலுக்கே வர மாட்டேங்குது. என்கொயரிக்கே போயிட்டு வாய்தா வாய்தா வாய்தான்னு வாய்தா வாங்கிட்டு இந்த கோர்ட்டும் சரியில்லை, அவங்க கொடுத்துட்றாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். இந்த டைவர்ஸ் கேஸ் யாருக்குமா நடக்குது? உங்க பையனுக்கா? உங்க பையனுக்கா? நாங்க தான் போட்டோம் கேஸ். சரிங்க. வீடு விட்டு போயிட்டுது. இல்லம்மா, உங்க என்ன குழந்தைகள் இருக்காங்களா? பேத்தி? ஒரு குழந்தை அவங்களே வச்சிருக்காங்க. உங்க பாட்டி வீட்டுல எங்களை காட்டுறதே இல்ல. விசிட்டேஷன் ரைட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க இல்ல, அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் சார். எத்தனை வருஷமா இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்குமா? 11 வருஷமா நடக்குது சார். சரி, 11 வருஷத்துல நீங்க இடையில உங்க வக்கீல் வந்து இந்த வழக்கை சீக்கிரமா முடிக்கணும்னு ஹைகோர்ட்ல ஏதாவது போடலாமா? ஹைகோர்ட்ல போடுறதுக்கு ரைட் இருக்கு சார். 2 தடவை சிபிஆர் போட்டுட்டோம். 2 தடவை ஃபாஸ்ட் ட்ராக்லயா வாங்கினே, அதையும் அவங்க மதிக்கிறாங்க. இல்ல என்ன, அதாவது வழக்கு தாமதமாகுதுங்கிறது வந்து ஒன்று, நீதிமன்றத்தில் இப்போ நீதிபதி வந்து இடையில வந்து மாற்றிட்டு இருக்காங்க, ஜட்ஜஸ் அதிகமாக வரலன்னா ஒரு காரணம், அது ரொம்ப நாள் போகாது. வேற என்ன காரணத்தினால என்ன பெட்டிஷன்லாம் நிலுவையில் இருக்குன்னு பார்த்தாதான் ஏன் 11 வருஷம் வந்து இந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குன்னு தெரியும். இடையில இடைக்கால மனு எத்தனை போட்டிருக்கீங்கன்னு பார்க்கணும். அந்த மனுக்களை முடிக்காம மெயின் வழக்கை முடிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து நீங்க வழக்கு ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கு, என்னால் முடியல நீங்க அப்படின்னா இதை சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல போட முடியும். நீங்க அதுக்கு வந்து உங்க வக்கீல் வந்து சொன்னா இதுக்குள்ள சொல்லியிருக்கணுமே. 11 வருஷத்துல வந்து உங்க வக்கீல் வந்து செய்யலையாத? 2 தடவை கொடுத்துட்டோம் சிபிஆர். சரி, நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட வலியுறுத்துங்க, இதை சீக்கிரமா முடிக்க சொல்லி ஒரு டைரக்ஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. எதனால பெண்டிங்ல இவ்வளவு நாள் இழுத்துட்டு போறாங்க? ஆப்போசிட் சைடு வந்து தேவையில்லாம வாய்தா வேணும்னு கேட்குறாங்களா? அது என்ன ப்ரொசீடிங்னு பார்த்தாதான் என்ன எதுக்காக வந்து நிலுவையில் இருக்குன்னு தெரியும். அதையெல்லாம் அந்த காரணத்தை சொல்லி சீக்கிரமாக அந்த வழக்கை டிஸ்போஸ் பண்ண சொல்லி வித்தின் எ டைம் ஒரு டைமை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கன்னு கேட்கலாம் உயர்நீதிமன்றத்தில். நன்றி. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? ஐநாவரத்துல இருந்து பேசுறோமா, நாங்க ஜமுனா ராணி. சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். ஐநாவரம் ஜமுனா ராணி அப்படின்னு நாங்க என் பொண்ணாவா. ஓகே. அனைத்து இந்தியா காஞ்சிபுரத்துல அனைத்து இந்தியா மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. அவங்க இன்னும் மெத்தனமா போற மாதிரி ஒரு எண்ணம் ஒண்ணு. ஓகே. நாங்க மேல்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியல ப்ரொசீஜரு. ஓகே.
அந்த சார் மகளிர் உங்களுடைய காவல் கேள்வியை கொஞ்சம் நிலையத்துல- விளக்கமா கேக்குறீங்களா? தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வியை. ஏங்கம்மா கொஞ்சம் உங்களுடைய கேள்வியை தெளிவா சொல்லுங்க சார். புரியலீங்களா? சார் நீங்க டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்றீங்களா? என்ன கேஸ்னு கேட்க வரேன் சார். டைவர்ஸ் எங்க நகைங்கெல்லாம் வரணுமா, பண்டம் பாத்திரம்லாம் வரணுமா? ஓகே. நாங்க ஆ பண்டம் பாத்திரம்லாம் கொடுத்துருக்கிறோம். ஓகே. சாமான்கள் கொடுத்துருக்கிறோம். 20-25,000 நகை போட்டு கொடுத்தோம். கன்னியாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஓகே சார், இதெல்லாம் ரிட்டர்ன் கேக்குறீங்க கரெக்டா? ஆமா, return உங்களுடைய வேணும், பொண்ணு divorce ஒரு வேணும். ஹேண்டிகேப் கரெக்டா? ஆ? உங்களுடைய பொண்ணு ஒரு ஹேண்டிகேப், நீங்க செலவு பண்ண பணம் எல்லாமே லைக் பொருள் எல்லாமே அந்த வீட்ல இருக்கு, அது ரிட்டர்ன் கேக்குறீங்க கரெக்டா சார்? ஆமா, ஓகே சார். அது கூடவே டைவர்ஸும் வேணும். ஓகே சார், ஓகே. உங்களுடைய சந்தேகம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். ஐயா, அதான் இப்போ சொல்றேன்னு சொன்னாரு சாரு. ஒரு நிமிஷம் சார், வழக்கறிஞர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கான பதில் சொன்னீங்கன்னா உங்களுடைய விடை கிடைக்கும். சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா, எப்ப திருமணம் நடந்தது? இது நடந்து 6 வருஷம் 6 வருஷம் ஆகுதுங்கம்மா. குழந்தை இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்கம்மா. எத்தனை இருக்கு குழந்தை? குழந்தையே இல்லைங்கம்மா. குழந்தை இல்லைங்களா? 6 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் தான் ஒழுங்கா அதுங்க குடும்பமே பண்ணிட்டீங்க. சரி. இது மேற்கொண்டு இந்த நகைங்கெல்லாம் காணுமே அப்படின்றதுக்கோசம் இவ்வளவு உடம்பு சரியில்லாத போச்சுன்னு இதுன்னு வந்துட்டோம் நாங்க. சரி, நீங்க கம்ப்ளைண்ட் என்னன்னு கொடுத்தீங்க ஸ்டேஷன்ல? அப்ப அனைத்து இந்த மகளிர் காவல் நிலையம் காஞ்சிபுரத்துல கொடுத்துருக்கோம். என்னன்னு கொடுத்துருக்கீங்க? எங்க பொருள் எல்லாமே ரிட்டர்ன் ஆஃப், அதாவது உங்க பொருளுக்காக தான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? பொருளுக்காக மட்டும் கிடையாதுங்க. ஆ, அந்த மாப்பிள்ளை பையன் இன்னொரு கல்யாணம் வேற பண்ணிக்கினாங்க. ஓகே ஆ? ஓகே, சொல்லுங்க. இது மாப்பிள்ளை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா. ம் அது சமாச்சாரமாவும் சிக்கல. ம் நகை 20,000 25,000 நகை போட்டு கல்யாணம் கன்னியாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ம் அதுவும் வரணும். ம் அந்த பையன் திரும்பி வாழணும்னு ஆசைப்பட்டா கூட நாங்க ஒத்துக்க மாட்டோம். ம் ஏன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், குடும்பம் நடத்துறான். ம் எங்கம்மா புரிஞ்சுச்சு ஐயா. நீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணி இந்த மாதிரி இவர் இன்னொருத்தவங்களோட வந்து திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை போட்டுட்டு நீங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு கேட்போம். ஸ்ரீதன ப்ராப்பர்ட்டியா நான் கொடுத்ததை ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அது ஒரு ஐஏவா போட்டு என்னென்ன ஜுவல்ஸ் போட்டீங்க, எவ்வளோ வெயிட், அதுக்கு எங்கெங்க என்னென்னலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சீர்வரிசை பொருளுங்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸோட கோர்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் போக வேண்டியது நீதிமன்றத்துக்கு. ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? நான் சொல்றது கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. காஞ்சிபுரம் மகளிர் காவல் நிலையத்துல கொடுத்துருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர்டர் வாங்கி தர மாட்டாங்க ஐயா. நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா தான் தாக்கல் பண்ணா மட்டும்தான் விவாகரத்து கிடைக்கும். ஸ்டேஷன்ல விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேஷன்றது சட்டம் ஒழுங்கு, அவங்க கூப்பிட்டு தான் பேசுவாங்க, என்கொயரி தான் பண்ணுவாங்க. நீங்க போக வேண்டியது நீதிமன்றத்துக்கு, குடும்ப நல நீதிமன்றத்துக்கு தான் போகணும். போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒரு நல்ல வழக்கறிஞரை போய் பாருங்க, இல்ல இலவச சட்ட உதவி மையத்தை போய் அணுகி அங்க இதை எப்படி நடத்தணும் என்னன்றதை ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க பொண்ணு கிட்ட இருந்து நீங்க என்னென்ன தகவல் சொல்றீங்களோ அத்தனையும் கோர்ட்ல நீதிமன்ற குடும்ப நல நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு விவாகரத்தும் ரிட்டர்ன் ஆஃப் அந்த பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். அட்வொகேட் கமிஷனர் போட்டு அந்த வீட்ல இருந்து பொருளுங்களை எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், நான் வந்து டிரைவரா இருந்தேன் டிரான்ஸ்போர்ட்ல. ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்? சந்தேகம் வந்து மேரேஜ் பண்ணானு 83ல. ஓகே. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிடுச்சு. ஓகே. ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு பையன் இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷமா பிரச்சனை, மேரேஜ் வந்து பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் என்ன போயிருந்தோம், கோர்ட்டு வீட்லாம் போயிருந்தோம். சரிங்க சார். அப்புறம் 2008ல வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அவங்க வந்து நான் மேரேஜ் பண்ணிட்டேன் 2008ல. ஓகே. பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தாங்க. ஒரு செட்டில்மெண்ட் கேட்டாங்க. செட்டில்மெண்ட் டைவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். ஓகே.
வீடு தேனாம்பேட்டில் வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு மேலே கேஸ் போட்டான் பையன். போட்டு அவன் 4 லட்ச ரூபாய், அவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தேன். ஓகே நானும் டைவர்ஸ் கொடுக்கல, எழுதி வாங்கினேன். அவள்தான் ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கினேன். ஓகே சார். அப்புறம் அது கொடுக்கவே இல்லை இது வரைக்கும். ம் அப்போ சும்மா திருப்பி வந்து வாரிசு பேசிக்கிறாங்க. அது என்ன செய்யறாங்க? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சரிங்க சார் இப்போது நீங்கள் 83ல் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படி தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். எப்போ உங்களுக்குள்ள அந்த முதல் மனைவி அவங்க எப்போ வந்து பிரச்சனையாச்சு? டைவர்ஸ் கேஸ் எப்போ போட்டீங்க? அப்போ போயிருந்தேன் சார். அப்போவே பிரச்சனை சார். ஒரு 6 மாசத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணீங்களா? பண்ணேன் சார், பண்ணேன். என்ன ஆச்சு அந்த கோர்ட்டில்? என்னாச்சு? பெண்டிங்கில் இருக்கா? பெண்டிங்கில் அவங்க வீட்டு வரல, அவர் கொடுக்கவே இல்லை. பணத்தை மட்டும் செட்டில்மெண்ட் கொடுக்கணும் பண்ணிடுறோம். நான் கொடுக்குற பணத்தை மட்டும் செட்டில்மெண்ட் பண்ணோம். நானும் அட்வொகேட் வச்சேன், அட்வொகேட் வச்சு தான் பண்ணோம். செட்டில் பண்ண அப்புறம் அவங்க வரவே இல்லை கேஸுக்கு. வரல? யார் அவங்க வரல? வரல. சரி, 2010. 2010. இப்போ நீங்கள் அதாவது ஒரு முதல் அந்த திருமணம் வந்து டிவோர்ஸ் பண்ணும்போது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் வெறுமனையாக பேப்பரில் எழுதி வாங்கினது சட்டப்படி செல்லாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வாங்கி ஆர்டர்லேயே அவங்க அப்பீல் போகிறதுக்கான ஒரு மாதம் டைம் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து தான் செகண்ட் மேரேஜ் அவங்க அப்பீல் எதுவும் போகலை, உரிய அந்த டைம் லிமிட்டேஷன்லேயும் அவங்க எதுவுமே போகலை அப்படின்னா தான் அடுத்த மேரேஜ் பண்ணால் அது செல்லும், நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தான். இப்போ நீங்கள் ஒரு செல்லாத மேரேஜ் பண்ணிட்டீங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ அவங்க என்ன செட்டில்மெண்ட் வந்து பண்ணி என்ன கொடுத்துருக்கீங்க? அந்த பையனுக்கு 4 வருஷம் பையன், அவங்களுக்கு வந்து 2 லட்சம் கொடுத்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்களா? பிரச்சனை பண்ணல டைவர்ஸ் கொடுக்கல. அவங்க கரண்ட் பண்ணாங்க. கோர்ட்லாம் குடும்ப நீதிமன்றம் பண்ணோம். செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. ஜட்ஜி கேட்டாரு, அவருக்கு கொடுத்தாச்சுனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வரவே இல்லை. அவங்க வரல, அவங்க மேல எதுவுமே உங்க மேல நடவடிக்கை எடுக்கல, அப்படி பிரேக் ஆகி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க நினைச்சா இதை வந்து மேரேஜ் வேலிட் இல்லை, இவர் இப்போ திருமணம் செல்லாதுன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்ப முடியும். புரியுதுங்களா? அதனால முறையா வந்து அவங்கள அழைச்சி அதே நீதிமன்றத்தில் உங்க யார் வக்கீல், உங்களுக்கு உங்க வக்கீல்கிட்ட தகவல் தெரியுமா? அதெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சட்டப்படியா நீங்க செய்யல, அதான் இதுல உள்ள விஷயம். ஓகே சார், ரைட். நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, உங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் திருச்சி மாவட்டத்துல இருந்து கல்விக்குடியில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். எனக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் ஆகுது மேம். ஓகேம்மா. 5 வருஷமும் கணவரோட பிரச்சனை தான். இருந்தாலும் குழந்தைங்களுக்காக நான் அவர்கிட்ட போனேன். ஓகே. அவர் வந்து குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அடிக்கிறதான் அடிப்பாரு. ஓகே. இப்பவும் 4-5 வாட்டி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவர் குடிக்க மாட்டாரு, அடிக்க மாட்டேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி சித்திரவதை தான் பண்றாரு. ஓகே. இப்ப லாஸ்டா இப்ப நான் திருப்பி அடிச்சிட்டாரு, ஊர்ல அடிச்சிட்டாரு. அதனால நான் வெளியில வந்துட்டேன். ஓகே. இப்ப அவர்கிட்ட என்ன வந்து என்கிட்ட 2 குழந்தைங்க இருக்கு, பெண் குழந்தை 1 இருக்கு, ஆண் குழந்தை 1 இருக்கு. ஓகே. அவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன உதவி வந்து நான் வாங்க முடியும்? ஓகேம்மா, அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ப்ரிவிலேஜஸ் நீங்க பெற முடியுமான்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். அம்மா, உங்க கணவர் எங்க வேலை செய்யறார்? என் கணவர் வந்து விவசாயம் தான். விவசாயம் தானா? ஸோ அவருக்கு வருமானம்ன்றது அந்த விவசாயம் தான் இல்லைங்களா? வண்டிலாம் வச்சிருக்காங்க எல்லாம். என்ன? அதாவது அறுப்பு மிஷின், அறுவடை இயந்திரம் வச்சிருக்காரு இல்லைங்களா? ஸோ நீங்க வந்து ஜீவனாம்சம் கேட்கலாம், குழந்தைங்களுக்கு ஜீவனாம்சம் கேட்கலாம். முதல்ல வந்து அவர் ரொம்ப குடிக்க அடிமையாக இருக்காரு அப்படின்னா ரீஹாபிட்டேஷன் சென்டரில் ஏதாவது ட்ரையல் பண்ணி அவரை மாற்ற முடியுமான்ற ஒரு பக்கமான விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. ரீஹாபிட்டேஷன் சென்டர் வரமாட்டேங்கிறாரு. ஓகே. ஏன்னா இது எப்போவுமே குழந்தைங்க இருக்கிறதுனால மேபி அந்த குடியினால தான் அந்த பிரச்சனையாக இருக்குன்னா இந்த ஸ்டெப்பும் எடுங்க. இது வரல, இது செய்ய முடியல அப்படின்னும் போது ஜீவனாம்சம் நீங்கள் கண்டிப்பாக கோரலாம். குழந்தைங்களுக்கான படிப்பு செலவு,
நீங்கள் வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் அது எல்லாமே நீங்கள் மனு தாக்கலாம். ஒரு நீதிமன்றத்தை அணுகி ஜீவனாம்சம் நீங்கள் அணுகி கேட்கலாம். அவரோட சொத்து மதிப்பீடெல்லாம் கரெக்டாக கணக்கீடாக சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோன்ற அமௌண்ட்டு தொகையை வந்து நீதிமன்றம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? மேடம், நாங்க வடநிலையில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? சந்தேகம்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு. ஓகே. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து அம்மா வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே. டிவோர்ஸ் கொடுக்கல அம்மா, ஆனா அப்பா வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து கேஸ் போடும்போது 21 வயசுல ஒரு பெண் குழந்தைனா மட்டும்தான் 21 வயசுல எல்லா உரிமையும் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. இப்போ எப்படின்னா 21 எனக்கு 25 வயசு ஆகுது. 3 வருஷத்துக்கு இடையில எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஓகே. ஆமா, அப்படிங்கும்போது கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேம்மா. இப்ப நடந்துட்டு இருக்குனாக்கி அவங்களுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. ஓகே. ஆமா, அதனால இப்ப நாங்க போட்டிருக்கனால எங்களுக்கு அது கிடைக்குமா? அம்மாக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் முடியல. ஓகே. அதனால அம்மாக்கு செட்டில்மெண்ட் எதுவும் கிடைக்குமா இல்ல எப்படி அப்படிங்கறது கேட்கறதுக்காண்டி எடுத்து. ஓகேம்மா, உங்களுடைய கேள்விக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். அம்மா வந்து டைவர்ஸ் கேஸ் தான் போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, டைவர்ஸ் கேஸ் போடல மேடம். டைவர்ஸ் தீர்மானம்ச கேஸ் தான் போட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? மெயின்டெனன்ஸ் அவர் கொடுத்துட்டு வந்தாரா? மெயின்டெனன்ஸ் இல்ல இது வரைக்கும் கொடுக்கல. அதாவது அம்மாக்கு எதுவும் தரமாட்டேன், என் பொண்ணுக்கு 21 வயசுல எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுல சொல்லியிருந்தாரு? ஓரலாவா இல்ல கவுண்டர்லயா? கோர்ட்ல நாங்குநேரி கோர்ட்ல 2023ல அந்த கேஸ் நடந்து பாத்துக்கோங்க. அப்ப வந்து அம்மாக்கு எதுவும் தரமாட்டேன், என் பொண்ணுக்கு 21 வயசு ஆனதோட என் பொண்ணுக்கு எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் 21 வயசுனாக்கி இப்ப அம்மா மட்டும்தான் என்ன வளர்த்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அப்ப 21 வயசுனாக்கி அது வரை வெயிட் பண்ணணும்னு சொல்லி 21 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணோம், எதுவும் தரல. இப்ப 25 வயசுல கேட்க போகும்போது என்ன இல்ல உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு இப்போ 2ஆம் தரத்து பிள்ளைகளுக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 பொண்ணு 1 பையன் இருக்குது. அவங்களுக்கு தான் கொடுப்பேன், உங்க அம்மாக்கு முடியலங்க சமயத்துல நான் போய் கேட்டது. அவங்க இல்ல அப்படி எதுவுமே தர முடியாது, நீங்க எங்க பாக்கணும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் 2வது கேஸ் கொடுத்திருந்தேன். அம்மா அதாவது நான் கொடுக்கல, அம்மா தீர்மானம் போட்டு கொடுத்திருந்தாங்க. இப்ப அதான் அது வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். அது தீர்ப்பு வந்து எப்படி எங்களுக்கு சதமா இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காண்டி அடிச்சு. அம்மா, எப்போவுமே ஜீவனாம்சம் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இவ்வளோ தரணுன்ற ஒரு பேமெண்ட் போடுவாங்க, இல்லை எனக்கு முழுசாக இவ்வளோ தொகை வரணும்னு கேட்பாங்க. இப்போ மாதம் இவ்வளோ தரணும்னு கொடுத்ததை கட்டாமையே வந்தாருன்னா ஒரு வருஷமும் எம்பி போடுவோம். அதாவது அந்த எம்சி மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அரியஸ், அதை வந்து அரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை கொடுத்துட்டு அதுக்கு ரிமாண்ட் வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா? அவருக்கு ஏதாவது வீடு சொத்து எதாக இருந்ததுன்னா ஒரு ஆர்டர் ஃபேவராக வந்தால் ஜப்தி இபி எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடலாம். புரியுதுங்களா? இந்த சொத்துக்கு எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுக்கல, இந்த அமௌண்ட் அரியர்ஸ்லேயே இருக்குன்னு சொல்லி நீங்கள் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி வாங்கலாம். கோர்ட்டில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸை பாருங்கள். அதாவது எம்சியில் எம்பி எத்தனை போட்டிருக்காங்க, போடலைன்னா அரியர்ஸை போடுங்க. சரிம்மா. இப்போ எப்படி போயிருக்குன்னா நேரடியா விசாரணை வரைக்கும் அப்பா வந்தாங்க. வந்து கேட்டதுக்கு இத்தனை வருஷமா நீ உங்க குடும்பத்துக்கும் பொண்ணுக்கும் நீ என்ன பண்ணிருக்க அப்படின்றதுக்கு அவங்க ஒண்ணும் சொல்லாம தான் இருந்தாங்க. அப்ப நீ இத்தனை வருஷமா உன் 2ஆவது குடும்பத்துக்கு பண்ண எதுவுமே உன் பொண்ணுக்கும் உன் மனைவிக்கும் உன்னால பண்ண முடியல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லல. இப்போ 31ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருக்காங்க. இந்த 31க்குள்ள அவங்க முடிவை சொல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த 31க்கு அப்புறம் தான் தெரியும் வச்சுக்கோங்கம்மா, அதான் என்ன அப்படிங்கறதுக்காண்டி அடிச்சு. அப்போ இது வந்து என்ன, இப்ப நான் வந்து எனக்கு அவங்கள்ட்ட இருக்க சொத்து அப்படி எதுவும் வேணும்னு சொல்லி நான் போடல. அப்ப நான் வந்து தனியா போடணுமா? அதாவது அவரோட சொத்து மதிப்பீடை போடுங்க. அசட் அண்ட் லயபிலிட்டி, அவருடைய சொத்து எவ்வளோ இருக்குது, இவர்கிட்ட இருக்குது ஆனால் தர விருப்பப்படலைன்னு அவர்கிட்ட அந்த மதிப்பீடை நீங்கள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுங்க. அப்போதான் ஒரு ஆர்டர் கிடைக்கும்.
சரிம்மா, அதாவது நாங்க இனி அதை தாக்கல் பண்ணணும். ஆமா, அதை நீங்க தாக்கல் பண்ணணும். இவர்கிட்ட இந்த சொத்தெல்லாம் இருக்கு, இத்தனை இவரால இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க தாக்கல் பண்ணா உங்களுக்கு ஃபேவரா ஆர்டர் கிடைக்கும். சரி மேடம், இப்போ வந்து எங்களுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்க, அவங்க எது தாக்கல் பண்ணிருக்காங்க, நாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் தானே? கேட்கலாம். சொத்து மதிப்பீடு நீங்க போட்டு இது பண்ணுங்க. இவ்வளவு நாள் ஏன்னா உத்தரவு கொடுக்கணும் இல்லையா, இந்த அமௌண்ட்னு உத்தரவு கொடுக்கணும்னா அவர்கிட்ட இருக்கணும். நாளைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு இருந்தா கூட ஷெட்யூலோட போட்டிங்கன்னா தான் அட்டாச்மெண்ட்டுக்கு போகும்போது ஈபியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஆர்டர் வந்தா. அவங்களுக்கு சொத்து நிறைய இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப இடையில கூட ரீசெண்டா ஒரு சொத்தை முடிச்சாங்க. அப்ப வந்து முடிச்சு அப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. இப்ப 1 வருஷமா தான். அப்போ மூத்த தரத்து பொண்ணும் அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த இடத்த வாங்கல. ஆனா அவங்கள்ட்ட வந்து எப்படின்னா இல்ல எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பேசிருக்காங்க. ஆனா அது வந்து முடிச்சாங்களாங்கிறது தெரியல. ஆனா எப்படின்னு ஒரு பேச்சு போச்சு பாத்துக்கோங்கம்மா. இல்ல, நீங்க எவ்வளவு தூரம் அந்த சொத்தோட மதிப்பீடு எல்லாமே நீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணி கொண்டு வரீங்களோ அவங்களை அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு தீர்ப்பும் வேகமா கிடைச்சிரும். சரிம்மா, இது வந்து எங்க வக்கீல்கிட்ட தான் கேட்கலாம். ஆமா ஆமா, ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இதுல இந்த அந்த சொத்தோடைய டாக்குமெண்ட்ஸ் அதையெல்லாம் நீங்க அதுல போட்டு அவருக்கு இதுதான் அசட் இருக்கு, எனக்கு இவ்வளவு வருஷம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தொகையை நீங்க நிர்ணயிக்கலாம். பெர்மனன்ட் அலமனின்னு சொல்லுவோம். இவ்வளவு தேவை உங்களுக்கு, இப்ப திருமணம்னா அதுக்கான காசு இவ்வளவு கொடுக்கணும், படிப்புக்கு இவ்வளவு செலவு, இத்தனையும் நீங்க கேட்டு அந்த அதுல தாக்கல் பண்ணீங்கனாலே ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? தூத்துக்குடியில இருந்து பேசுறோம்மா நாங்க. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. ஓகே, தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். ஓகேம்மா. ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்களா? ஆமா மேடம். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க இங்க பேசுங்கம்மா. ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஓகே மா, டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு இங்க பேசுங்கம்மா. சரி மேடம், சொல்லுங்கம்மா உங்களுடைய சந்தேகம். இப்போ வந்து என் பேத்தியா ஒரு புள்ள இருக்கு. ஓகே, அவனா பேத்தியால வந்து கொண்டு போயிட்டா வீட்டுக்கு. ஓகே, 2 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளைய பார்க்க காமிக்க மாட்டாக்கா. நாங்க பிள்ளைய பாக்குறதுக்கு கோர்ட்ல போட்டிருக்கோம். ஓகே, எப்படிமா கோர்ட்ல போட்டும் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையிறோம், பிள்ளைய பார்க்க விட மாட்டாங்க. ஓகேம்மா, எப்பதான் வரும் பிள்ளைய பார்க்க முடியும்? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா, இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, அப்படிதானே? ஆமா சார். உங்களுக்கு ஒரே பேத்தியா? ஆமா, ஒரே பேத்தியா தான். பேத்திக்கு வயசு என்ன ஆகுது? பேத்தியாளுக்கு வயசு 3.5 வயசு ஆகுது. இப்போ உங்களுக்கு பேத்தியை தேடுது? ஆமா சார், ஒரே அழுதுகிட்டு தான் கிடக்கும். 2 அதான் உண்மையான பாசம். ரைட்டு, மறுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து கோர்ட்ல வந்து டைவர்ஸ் கேஸ் எதுவும் இப்போ நடந்துட்டு இருக்கா 2 பேருக்கும்? இல்ல, டைவர்ஸ் போடல. நாங்க பிள்ளைய பாக்குறதுக்கு தான் போட்டிருக்கோம். சரி, உங்க மருமக போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? 2 வருஷமா? ஆமா, 2 வருஷம் ஆகுது சார். மருமகளுக்கும் உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை? மருமகனுக்கும் பையனுக்கும் அந்த பொண்ணு முஸ்லீம். சரி, அவங்க அப்பா அம்மா வந்து சேரணும்னு சொல்லி வந்தவங்க. இவ 1 வாரம் வீட்டுல போய் இருந்துட்டு வரேன்ட்டு போனா அப்படியே இருந்துகிட்டா. சரி, அதான் அவங்க வந்து உங்க சம்மந்தி என்ன சொல்லுதாங்க? கொண்டு வந்து விடுதம் சொல்லுதாங்களா? இல்ல அவங்க இந்துக்காரனே வேண்டான்னு சொல்றாங்க. ஒரு இந்துவ வேண்டான்னு இப்ப சொல்லுதாங்க? ஆமா சார். 2 பேரும் காதல் கல்யாணமா? ஆமா சார். காதலிச்சு பண்ணிட்டு இப்ப வந்து 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுது இந்த மதத்துல. ஆமா ஆமா. இப்போ அவங்க அம்மா அப்பா விட மாட்டாங்க. இவளும் அவங்க பேச்ச கேட்டு இருந்துகிட்டு எங்க பிள்ளைய பார்க்க விட மாட்டேக்கா சார். எங்க பிள்ளைய பார்க்கறதுக்கு தான் நாங்க கோர்ட்ல போட்டிருக்கோம். சரிம்மா, உங்களுடைய ஆதங்கம் வந்து புரியுது. என்ன, நீங்க வந்து குழந்தை மேல பாசமா இருக்கீங்கிறது தெரியுது. நீதிமன்றத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இது மாதிரி இந்த விசிட்டிங் ரைட்டு தான் இப்போ கேட்டிருக்கீங்க. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ போய் வாரத்துக்கு ஒருக்கும் ஏதோ பார்க்கறதுக்கு அனுமதி ஏதாவது உங்கள் வக்கீல் நீதிமன்றத்தில் எதுவும் வாங்கியிருக்காரா? இல்லை சார், நாங்களும் என் மகன் தான் தவறாமல் மாதம் மாதம் போகிறான் கோர்ட்டுக்கு. அவள் வரமாட்டா. சரி,
என்ன பிள்ளைய பார்க்க இன்னுமே ஒன்னும் இவங்க மாட்டாங்க. அடுத்த மாசம் வாய்தா போட்டுக்கிட்டே இல்லம்மா, இருக்காங்க. உங்க வக்கீல்கிட்ட சொல்லி குழந்தைய பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், அவரும் மகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் ரைட் வந்து கேட்கலாம். உங்கள் வழக்கறிஞரை சொல்லி மனு போட்டு முதல்ல அதை பண்ணுங்க. அடுத்து குழந்தைய வந்து அவங்க வளர்க்கணும் பிரியப்படுதாங்களா இல்லை உங்ககிட்ட வளர்ந்தா குழந்தை நல்லா இருக்குமான்னு சொல்லி நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அதை வந்து அதில் நீங்கள் நீதிமன்றத்தில் எவ்வளவு சொல்லணுமோ அதை வந்து சொல்லுங்க. ஆனால் அதை நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட பெண் குழந்தையா இருக்கும்போது கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மாட்ட தான் வளரணும்னு சட்டம் சொல்லுது. புரியுதுங்களா? நிறைய வழக்குல தீர்ப்பா இருக்கு. அந்த மேஜர் ஆகிற வரைக்கும் பெண் குழந்தை அம்மாட்ட தான் இருக்கணும்னு இருக்கு. அதுக்காக நீங்க பார்க்க வேணாம், நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, சட்டத்துல இடம் இருக்கு. நீங்க வந்து ஒரு கோவில்லையோ இல்லை வேற ஒரு இடத்துலயோ போய் வாரத்துக்கு ஒருக்க உங்க பையன் வந்து பார்க்க ரைட் இருக்கு, நீங்களும் கூட போகலாம். அதுக்கு வந்து உங்க வக்கீல்கிட்ட சொல்லி மனு போட சொல்லுங்க. அதை கொஞ்சம் விரைவா நடத்த சொல்லுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் என்னுடைய பெயர் ஆர் ஏழுமொழி. சொல்லுங்க சார். மேடம், இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு 1.5 வருஷமா என் கூட இல்ல. ஓகே. அது நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். அது எந்த இடத்துல போயிட்டு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஓகே சார், ப்ரொசீஜர் கேக்குறீங்களா சார்? ஆமா மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சார், உங்களுக்கு திருமணம் எப்போ சார் நடந்தது? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மேடம். 15 இயர்ஸா? ஆமா ஆமா. ஓகே. குழந்தைங்க? குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. ஓகே. இப்போ குழந்தைங்க யார்கிட்ட இருக்கா? இப்ப இடையில ஒரு வருஷமா என் கூட தான் இருந்தாங்க, இப்பதான் அவங்க கூட இருக்காங்க. ஓகே. உங்க மனைவி எப்ப பிரிஞ்சாங்க சார்? அதான் 1.5 வருஷம் ஆகுது. 1.5 இயர்ஸ். என்ன காரணம் சார்? ஒன்னும் இல்ல மேடம், எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், அது போக கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. நான் எதுவுமே பேசல. ஓகே. அவங்க கேஷ் வந்து சம்பள கேஷ் நான் தான் வாங்குவேன். 2 பேரும் ஒற்றுமையா வேலைக்கு போவோம். இந்த காசு என் காசு குடுத்துட்டு போடா அப்படின்னு ஒரு மாதிரியா சொன்னாங்க. அவங்க காசு குடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அதனால கொஞ்சம் பிரச்சனை. மறுபடியும் காலையில போன் பண்ணி தப்பான ஒரு வார்த்தை எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். வீட்டுக்கு 2 நாள் கழிச்சு வந்தேன், வீட்டுல ஆள் இல்ல. அதுக்கப்புறம் நானும் கண்டுக்கல. பசங்களை போய் கூப்பிட்டு வர சொன்னேன். அதுக்கு அவங்க சரியான ரெஸ்பான்ஸ்ல கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்ப 1.5 வருஷமா நாங்க இந்த இல்ல பசங்களை என்னால பாத்துக்க முடியலன்னு அவங்க கூட அனுப்பிச்சு வச்சாச்சு. இப்ப எனக்கு அவங்கள டைவர்ஸ் பண்ணணும் மேடம், ஏன்னா கஷ்டம் இல்லை. நீங்க வந்து உங்களுடைய திருமணம் ஆச்சு இல்லீங்களே, அவங்களுடைய திருமண பத்திரிக்கை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? கல்யாணம் பதிவு பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல மேடம், அதெல்லாம் பண்ணல. நாங்க கிராமத்துல பண்ணோம். கல்யாணம் பண்ணது வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்து திருமணத்தை வந்து கோயில்ல நடத்திருந்தீங்களா? இல்ல, நான் மண்டபத்துல தான் நடத்துறேன். திருமணம் பண்ண அந்த பத்திரிக்கை எல்லாம் இல்ல, என்கிட்ட காலி ஆயிடுச்சு எப்பயே. ஓகே. திருமண சான்றிதழ் ரொம்ப முக்கியம் சார். திருமண போட்டோ, திருமண சான்றிதழ், நீங்க எங்க கல்யாணம் நடந்ததுன்றதுக்கான அத்தாட்சி ரொம்ப முக்கியம். ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அந்த அம்மாவுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வேற ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது தாக்கல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஒரு டைம் நான் என்ன அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன நிறைய போலீஸ்காரங்க வந்து அடிச்சாங்க. புரியுது. ஆமா, ஒரு வாட்டி அவங்க சைட்ல இருந்து என்ன என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு என்ன பண்ணாங்க, அசிங்கெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் தப்பான வழியில போல, எல்லாம் கரெக்டான தான் போயிருந்தேன். சரி. நீங்க ஏதாவது வழக்கறிஞரை வச்சு அவங்க வந்து சேர்ந்து வாழன்னு ஏதாவது லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல மேடம். இப்பதான் நான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவுல. ஃபர்ஸ்ட் ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுங்க சார். முதல்ல ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. அப்படிங்களா? ஆமா, நான் இந்த மாதிரி நீதிமன்றத்தை அணுக போறேன் 15 நாள், நீங்க வந்து என்ன இதுல அப்படின்னு சொல்லி நீங்க உங்க கருத்து தெரிவிச்சு டைவர்ஸ்க்கு போற விவாகரத்துக்கு இதே மாதிரியே பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று ஒரு வழக்கறிஞரை வச்சு கொடுங்க. அந்த நோட்டீஸ் ரொம்ப முக்கியம் தாக்கல் பண்ணும்போது.
ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பெயர், எங்கிருந்து பேசுறீங்க? கோவை மாவட்டம் பஞ்சமட்டிலிருந்து பேசுறேன் மேம். ஓகேம்மா, டைம் ஷார்ட்டேஜ்னால உங்களுடைய கேள்விகள் நேரடியா வழக்கறிஞர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மேரேஜ் மேம். சைல்ட்ஹுட் மேரேஜ்லயே கல்யாணம் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு 4 வயசுல பொண்ணு ஒண்ணு இருக்கு. சரி. ஒரு வருஷத்துல வந்து ரொம்ப டார்ச்சர், ஒரு முடியாத பட்சத்துல நான் வந்து அவங்கள விட்டு வெளியே வந்துட்டேன். அவங்க வந்து ரொம்ப சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது 2 பேருக்கும்? இப்ப அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணும்போது அவர் மேஜருங்க, நான் மைனருங்க. இப்ப நானும் மேஜர் தான். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 வருஷம் ஆச்சுங்க. சரி. குழந்தை இருக்கா? ஹலோ, குழந்தை இருக்கா? குழந்தை ஒண்ணு இருக்குங்க சார். பொட்டை பொண்ணு, பொம்பளை பிள்ளை ஒண்ணு. சரி, வயசு என்ன ஆகுது? பொண்ணுக்கு 4 வயசு ஆச்சுங்க. சின்ன குழந்தை. சரி. இப்ப வந்து சார் 1 வருஷம் ஆச்சுங்க அவர் விட்டு வந்து. குழந்தைய யாருன்னா அவர் பாத்துக்கிறதுல பிடிச்சுக்கிறது இல்லைங்க. ஆனாலும் குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கா? வேலையை பிடிக்கிற மாதிரி. சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். குழந்தை யார்கிட்ட இருக்குமா? குழந்தை எங்க அம்மாட்ட தான் சார் இருக்கு. ஆனா என் குழந்தைய என் கண்ணுலயே நான் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. சரி. என் குழந்தைய வந்து அவங்க எங்க அம்மாங்க அப்பாவெல்லாம் என்ன பண்றாருமா? அவர் என்ன பண்றாரு? உங்களை பிரச்சனை என்ன பண்றாரு சார்? என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகம் சார். நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போற இடத்துல வேலைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. சரி. போற இடத்துல யாரையாவது சொல்லிட்டு வேலையை கெடுக்கிறது, ஒரு நிம்மதியா வந்து நான் எங்கேயுமே அம்மா. இப்ப நீங்க அவரோட சேர்ந்து வாழ விரும்புறீங்களா, பிரிய விரும்புறீங்களா? சார், எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்களா வக்கீல் மூலமா? வக்கீல் மூலமா வந்து நான் மியூச்சுவலா பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க சார். பட் வந்து மியூச்சுவலா பண்றீங்கன்னா 2 பேருமே வந்து அவரை ஒத்துக்கொள்ள வச்சு ஒரு மியூச்சுவலா ஒன்று எழுதி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி 2 பேரும் பிரச்சனை இல்லாமல் செட்டில்மெண்ட் பண்ணி பிரிஞ்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் அவர் மேலே கேளுங்க. டைவர்ஸ் கேஸ் போட்டிங்கன்னா டைவர்ஸ் கேஸ் வந்து என்ன கிரவுண்டில் போடுறீங்கன்னு கோர்ட்டில் கேட்பாங்க. அவர் டார்ச்சர் பண்ணுறாருன்னா க்ரூவல்ட்டியில் போடணும். இல்லை வேறு என்ன பண்ணுறாரோ அதுக்கு எவிடன்ஸ் காமிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சந்தேகப்படுறாருன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். கடைசியில் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் டைவர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். குழந்தை இருக்கனால குழந்தை உங்கள் கூட தான் வாழணும் அப்படின்னா அதுக்கும் மனு போடலாம். நீதிமன்றம் டிசைட் பண்ணும் யார்கிட்ட குழந்தை இருக்கணும்னு. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. கீதா பிரியா மேமுக்கும் சங்கரன் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.